Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பளுதூக்குதல் 65 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றிருந்தார் ராஜா முத்துப்பாண்டி. அவருக்கு தற்போது முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருப்பதோடு அவருடைய சாதனையை பாராட்டி அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், கூடுதல் விவரம் என்ன? வேதவள்ளி, கிளாஸ்கோவில் நடைபெற்று வரக்கூடிய 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில தமிழகத்தை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி நேற்று நள்ளிரவு நடைபெற்ற 65 கிலோ பளுதூக்கும் எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். ஒட்டுமொத்தமாக 286 கிலோ தூக்கி அவர் வெள்ளி பதக்கம் வென்றிருந்த நிலையில் அவருக்கு முதலமைச்சர் விஜய் தற்போது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கிற அறிவிப்புல ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான 65 கிலோ பளுதூக்கும் எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். ராஜா முத்துப்பாண்டி சாதனையை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் உயரிய ஊக்கத்தொகையாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவரது வெற்றி இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையும் அளிக்கட்டும். அவர் மேலும் பல சாதனை படைத்து இந்திய திருநாட்டிற்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்க எனது வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் அந்த பதிவிட்டு ராஜா முத்துப்பாண்டி சாதனையை பாராட்டி அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜா முத்துப்பாண்டியுடைய பின்னணி என்ன? அவர் இதுக்கு முன்னாடி எந்தெந்த போட்டிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்? அவர் குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக வேதவழி, ராஜா முத்துப்பாண்டியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். பளுதூக்கும் போட்டியில 65 கிலோ பிரிவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வரக்கூடியவர். தேசிய அளவில் பல்வேறு பட்டங்களையும் அவர் இதற்கு முன்பாகவே வென்றிருக்கக்கூடிய நிலையில் தான் கிளாஸ்கோவில் நடைபெற்றக்கூடிய இந்த போட்டியில 286 கிலோ, குறிப்பாக ஸ்நாட்ச் பிரிவில் 126 கிலோவும் கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 165 கிலோ என ஒட்டுமொத்தமாக 286 கிலோ எடை தூக்கி அவர் இதுல வெள்ளி பதக்கத்தை வென்றிருந்தார். தொடர்ந்து அவருக்கு தமிழக சார்பாக ஏற்கனவே விளையாட்டுத்துறையில ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் என்பது இருக்கிறது. அந்த வகையில் அவருக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்ற காரணமாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். வேதவழி, தொடர்ந்து வேறு என்னென்ன போட்டிகள்லாம் நடைபெற இருக்கிறது? தமிழகம் சார்பில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? நிச்சயமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தடகள வீரர்கள் பங்கேற்றுக்கிறாங்க. குறிப்பா 400 மீட்டர் ரிலே போட்டியில பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ரமேஷ் உள்ளிட்ட வீரர்கள் ஏற்கனவே இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ் வரை சென்றக்கூடிய வீரர்கள் காமன்வெல்த் போட்டியில பங்கேற்றுக்கிறாங்க. பிரவீன் சித்திரவேல் மும்முனை போட்டி தாண்டுதல் போட்டியில பங்கேற்றிருக்கிறார். விஜயா ராமராஜ் உள்ளிட்ட வீராங்கனைகள் தடகள போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறாங்க. தற்போது வர பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 1 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என 4 பதக்கங்கள் கிடைத்திருக்கிறது. நேற்று இரவு இந்தியாவின் மீராபாய் தொடர்ந்து 3வது முறையாக காமன்வெல்த் போட்டியில தங்கப்பதக்கத்தை வென்றிருந்தார். ஏற்கனவே பாரா பளுதூக்குதல் போட்டியில இந்தியாவுக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்திருந்தது. தற்போது ராஜா முத்துப்பாண்டி இன்னொரு வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்தியாவுக்கான அதாவது தடகள போட்டிகள் தொடங்கும் போது இந்தியாவுக்கான பதக்கங்கள் அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ராஜா முத்துப்பாண்டி கோவில்பட்டியை சேர்ந்தவர். அவருடைய பின்னணி என்ன? அவர் எத்தனை ஆண்டு காலமாக இதில் சாதனை படைத்து வருகிறார், இதில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறித்த விவரங்கள் இருக்கிறதா சந்தானகுமார்? நிச்சயமாக ராஜா முத்துப்பாண்டியை பொறுத்த வரைக்கும் கோவில்பட்டி பகுதியை சார்ந்தவராக இருக்கிறாரு. ஏற்கனவே இந்தியாவுக்காக பல்வேறு போட்டிகள்ல பங்கேற்றிருக்கிறார். அதே போல பார்த்தோன்னா தமிழ்நாட்டினுடைய இளம் வீரர்கள்ல அடுத்து வரக்கூடிய பட்டியலில் மிக இளம் வீரராக பார்க்கிறார். இந்த காமன்வெல்த்ல பார்த்தோன்னா 286 கிலோ அவர் தூக்கி இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோன்னா அவர் கோவில்பட்டியிலிருந்து பங்கேற்று தொடக்க காலத்துல இருந்தே தொடங்கியிருக்கிறார். ரயில்வேஸ்ல நேஷனல் அளவுல 2024 நடைபெற்ற போட்டிகள்ல பார்த்தோன்னா 289 கிலோ எடை தூக்கி, அதாவது ஏற்கனவே நேஷனல் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ல புதிய சாதனையை உருவாக்கி அவர் அந்த 2024 தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். அதே போன்று பார்த்தோன்னா அனதர் ஏற்கனவே 302 கிலோ வரை ரயில்வே பணியாற்றும் போதே தேசிய அளவிலான போட்டிகள்ல 302 கிலோ வரை அவர் தூக்கி இருக்கிறார். இமாச்சல் பிரதேசத்தில் நடைபெற்ற 61 கிலோ பிரிவில் 289 கிலோ
தூக்கியிருக்கிறார். அது போன்று 65 கிலோவுக்கு அவர் மாறிய பின்பு 302 கிலோ என தூக்கி 3 பிரிவுகளில் இதற்கு முன்பாகவே அவர் தேசிய அளவிலான நடைபெற்றக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்றிருக்கிறார். இணைப்பில் இருங்க சந்தானகுமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்கும் தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு தற்போது 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரை முதல்வர் விஜய் பாராட்டி இருக்கும் நிலையில் இந்த வெற்றி தொடர்பாக ராஜா முத்துப்பாண்டியின் பெற்றோர் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கும் பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.